யாரு மிஸ்இன்ஃபர்மேஷன்ல ஃபீட் பண்ணீங்கன்னா 0.4% ஒருத்தர் டெபாசிட் வாங்கினாங்க. அது எப்படி மிஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்? 16.6 வாங்கினா டெபாசிட் போயிடும். அந்த கட்சி 17 வாங்கிட்டாங்க. அது எப்படி தவறுனா? எப்படி இருந்தாலும் அந்த தன்மை நான் சொன்னது உண்மைதானே. சவுத்தில் நீங்க பாக்குறீங்க, அரசியல் மாற்றத்தை பாக்குறீங்க, உண்மைதானே. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்குன்னு சொன்னேன். நிறைய நண்பர்கள் வளரலீங்க, வளர்ந்திருக்கிறது உண்மைதானே. அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம், வரல. ஏன் வரல? பரிசீலனை பண்றோம். அப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்தா நான் கடவுள் ஆயிரம், நான் கடவுள் இல்ல, சாதாரண மனிதன் தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியாக களத்தை பார்ப்போம். அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல, இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா நீங்களும் உள்ளூர ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள், பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம். அண்ணா சத்தமா சொல்லுங்கண்ணா. விளவங்கோடை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய நந்தினி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க. இதற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா குடித்த பிறகு நம்முடைய தேசிய தலைவர்கிட்ட ஒரு கருத்து வச்சாங்க. எனக்கு கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம், நான் எதுவும் கேட்க போறதில்லை, விளவங்கோடு சீட்டு கேட்க போறதில்லை, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கின்ற கருத்தை நட்டாஜியோட இல்லத்துல வச்சாங்க. நானும் கூட இருந்தேன். அதனால் என்னை எதுக்குமே நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பொன்னாரன் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்யறேன், என்னை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க தொண்டராக பணியாற்றுறாங்க. ஆனா விளவங்கோட்டில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கும், கடுமையாக போராடி வந்திருக்கும். வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜன. ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும், ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. கடுமையாக உழைப்பான அடுத்த முறை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அண்ணா. இன்னைக்கு நம்ம 2026 பேசிட்டு இருக்கோம். மோடி ஐயா பதவி ஏற்கணும், அதுக்கு 2-3 நாள் பாக்கி இருக்கு. பதவி ஏற்று எங்களுடைய சாதனையை நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்க. இவர் கேட்கவே இல்லை, அவர் கொடுப்பன என்ன சும்மா இருக்கா கேட்கவே. அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலைங்கண்ணா, யாரும் எதிர்க்கல. அது கன்சென்சஸ் வேணும். நாம தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோட தான் கொண்டு வர போறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும். அதை நாம் புரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. பாராளுமன்றத்தினுடைய அனுமதி, சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெரிய ப்ராசஸ், ஜிஎஸ்டி வந்த மாதிரிங்கண்ணா. அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ், இப்படி இருந்தாலும் கன்சென்சஸ் தான். அதை நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதையில கொண்டு அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க. ஏன்னா எங்களோட மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அது. அதனால் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கன்னா, ஏன்னா பத்திரிகையில வருது, எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க, எல்லாரும் முழு ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில பிரஸ் மீட்ல சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்கிறோன்னு. நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க, காலையில முதல் விமானத்தில் டெல்லி போறோன்னு அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதனால எல்லோரும் நிபந்தனை இல்லாம முழு ஆதரவு கொடுத்திருக்கும் பொழுது பத்திரிகையில யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருக்கேன்.